நம்ம பார்க்கலாம். எவ்ரி ஓப்பன் இன்டர்வல் இஸ் அன் ஓப்பன் செட்னு சொல்றோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 2 செட் எடுத்துக்கிறேன். ஏ என்ற செட் வந்து பார்த்தீங்கன்னா 1,3, பி என்ற செட் வந்து பார்த்தீங்கன்னா 4,7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு இன்டீரியர் பாயிண்ட் எடுத்தா அது ஏக்கு தான் ஈக்குவலா இருக்கா? ஏன்னா ஓப்பன் இன்டர்வல் எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வலுடைய இன்டீரியர் பாயிண்ட்டும் இன்டீரியர் ஆஃப் 1,3 அதே தான். சரியா? அதே மாதிரி இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் பி என்னவா இருக்கும்? அதே பி தான் கிடைக்குது. அப்ப உனக்கு வந்து என்னது ஏவும் பியும் வந்து என்னது ஓப்பன் செட்டு. இது ஓப்பன் செட். ஏவும் பி வந்து ஓப்பன் செட். சரி, எவ்ரி ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஓப்பன் செட். அதுல எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே வந்து பாருங்க, இதுல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். இதுல 2-3 ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட் இந்த இடத்துல உங்களுக்கு நான் எழுதி போட்டுடுறேன். நம்ம மெட்டீரியலே ஓப்பன்ல வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஓப்பன் செட்னுடைய ரிசல்ட்ல நான் 34வது பக்கத்துல இருக்கு பாருங்க. 34வது பக்கம் தேரம் வந்து ஒரு முக்கியமான தேரம் கொடுத்துருக்கேன். ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அதே மாதிரி இன்டர்செக்ஷன், ஃபைனைட் இன்டர்செக்ஷன் of open set is open. Arbitrary union of open set is open. சரி, arbitrary intersection of open set is need not be open. இந்த மாதிரி வந்து முக்கியமான ஒரு 5 ரிசல்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனுக்கு, ஓப்பன் செட்டுக்கான ரிசல்ட் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. Finite union of open set is open. Finite intersection of open set is open. Arbitrary union of open set is open. Arbitrary intersection of open set is, இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் இப்ப பார்க்கலாம். ஓகேவே, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க, ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இதை பார்த்துட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். க்ளோஸ்டு, அதுக்கான ரிசல்ட் அதெல்லாம் வந்து அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இங்க பாருங்க, இந்த இடத்துல இதை பாருங்க, ஏ யூனியன் பி 1,3, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனியன் 4,7. சரியா? இது வந்து இதுவும் ஓப்பனு, இது ஓப்பனு. ஆர்பிட்ரரி ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் பார்க்கும்போது இது வந்து என்னது ஓப்பன். ஓகே, யூனியன் ஓப்பன். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் செட்டா இருக்குது, இது ஓப்பன் செட்டா இருக்குது, யூனியன் பண்ணாலும் ஓப்பன் செட்டா இருக்குது. ஆனா இப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 1,3 யூனியன் 4,7 இது வந்து நாட் ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வலா இல்லை. சரியா? இது டோட்டலா நாட் ஓப்பன் இன்டர்வல். இது ஓப்பன் இன்டர்வல், இது ஓப்பன் இன்டர்வல். ஆனா யூனியன் பண்றது நாட் ஓப்பன் இன்டர்வல். பட் இது வந்து என்னது ஓப்பன் செட். அதாவது ஓப்பன் இன்டர்வலா இருக்குது, ஓப்பன் செட்டா இருக்குது. ஓப்பன் செட்டா இருக்குது, ஓப்பன் இன்டர்வலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பண்ண ஓப்பன் செட் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனா ஓப்பன் செட்டா இருக்கிறது ஓப்பன் இன்டர்வல்னா ஓப்பன் இன்டர்வல். ஏன் சார் ஓப்பன் இன்டர்வல் இல்லைன்னு சொல்றேன்னா 3க்கும் 4க்கும் இடையில இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இன்டர்வல்னா டிஸ்கண்டினியூட்டி ஆகாது. இப்ப நம்ம ஒரு இன்டர்வல் இப்படி போடுறோம்னா இதுல அப்படியே டிஸ்கண்டினியூட்டி இருக்காது, அவ்வளவுதான். இன்ஃபைனப்பா இருக்கணும், அதுதான். எல்லா பாயிண்ட்டும் அப்படியே கண்டினியூட்டியா இருக்கணும். இப்ப இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், ரெண்டு யூனியன் பண்ணும்போது நடுவுல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. அதனாலதான் சொல்றோம்னா ஓப்பன் செட்டா இருக்கிறது என்னது ஓப்பன் இன்டர்வலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான இந்த ரிசல்ட்டுக்கான எக்ஸாம்பிள் இது. இந்த ரிசல்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எவ்ரி ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஓப்பன் செட் பட் கான்வர்ஸ் நாட் ட்ரூ. ஓப்பன் செட்டா இருக்கிறது ஓப்பன் இன்டர்வலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நான் முன்னே சொல்லியிருக்கேன், வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. புரியுது அப்படின்னு சொன்னா டக்குன்னு யாராவது ஒருத்தர் மெசேஜ், இல்லைன்னா ஏதாவது கேட்டீங்கன்னா நான் நடத்திடுவேன். சரியா? அதுதான் லைவ் கிளாஸ்க்கு நல்லது. குட்.
வெரி குட் வெரி குட். அதுதான் அவ்வளோ டக்குன்னு ஒரு மெசேஜ். சரியா? ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போகணும். ஏன்னா முக்கியமான நம்ம டாபிக் நடத்தும் போது அது உங்களுக்கு வந்து சேருதா, நீங்க இருக்கீங்களா? பட் முன்ன ஏழன் ரஞ்சனி கிளாஸ்ல இல்லை. எனக்கு அழிச்சிடலாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த ரிசல்ட்டுக்கு தேவையான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதை நான் அழிச்சிடுறேன். இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் செட்ல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம 17வது சீட்டினுடைய பேக் சைடு வாங்க. 17வது செட்டு பேக் சைடு நம்ம ரிசல்ட்ல ஓப்பன் செட்டு அது ரிலேட்டடா இருக்கிறது பார்க்கலாம். 17வது சீட்டினுடைய பேக் சைடு அங்க ஓப்பன் செட்டுக்கான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சேம் அதே இதுதான். அதுல எதெல்லாம் வந்து ஓப்பன் செட்டா இருக்கு பாருங்க. ஓப்பன் இன்டர்வல் ஓப்பன் செட்டுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஓப்பன் செட்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஏன்றது வந்து ஒரு செட்டு. இது வந்து ஓப்பன் செட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஏ இஸ் ஓப்பன் செட்டா இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து என்ன, அதுக்கு ஏக்கு ஈக்குவலா இருக்கணும். எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டும் அந்த செட்டுக்குள்ள இருக்கணும். இதுதான் சிம்பிள் டெஃபினிஷன். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் முன்ன பார்த்தது இல்லாம என்னெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கு? எவரி ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, ஓப்பன் பால், neighborhood of in a metric space, neighborhood of in a metric space, open ray a comma infinity minus infinity comma a, open ray. அப்புறம் subset of RD, subset of RD 6. சரியா? அப்புறம் singleton set RD, singleton set RD, சிங்கிள்டன் செட் இன் ஆர்டி. ஆர்டில இருக்கிற சிங்கிள்டன் செட், பட் ஆர்ல சிங்கிள்டன் செட் க்ளோஸ்டு செட்டா இருக்கும். அப்புறம் இதுவும் கொடுத்துருக்கோம். ஓகே, இன்டீரியர் ஆஃப் த டிஸ்க் இன் ஆர் ஸ்கொயர், இன்டீரியர் ஆஃப் த டிஸ்க் இன் ஆர் ஸ்கொயர், மெட்ரிக் ஸ்பேஸ். அந்த சின்றது என்னன்றது தெரியல. சின்றது காம்ப்ளெக்ஸா இருக்கும். ரைட்டு, காம்ப்ளெக்ஸா இருக்கும். மெட்ரிக் ஸ்பேஸ் எம்டி செட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 எம்டி செட் ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டா இருக்கும். ஓகே, எதெல்லாம் நாட் ஓப்பன் பாருங்க. நாட் ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு ரே. சரியா? இதுல நாட் ஓப்பன், நாட் ஓப்பன்ன்றது என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்? க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு ரே, இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ, இது எல்லாமே. அப்புறம் ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் செட்டு, என் ஜெட் கியூ கியூ டேஷ். சரியா? அதுக்கப்புறம் வந்து சிங்கிள்டன் செட் இன் ஆர் டேஷ், சிங்கிள்டன் செட் இன் ஆர் டேஷ், இது ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் செட்டு. அதாவது நம்ம எதெல்லாம் வந்து நெய்பர்ஹுட் இல்லைன்னு சொன்னோமோ, இன்டீரியர் பாயிண்ட் இல்லைன்னு சொன்னோமோ, அது எல்லாமே நாட் ஓப்பனுங்க. எதுக்கு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு? ஓகே, எதெல்லாம் நெய்பர்ஹுட் இல்லைன்னு சொன்னோம்னா அது எல்லாமே என்னது? எல்லா இதுல பாரு, இதுல வந்து என் பாயிண்ட்ல நெய்பர்ஹுட் இல்லை, இங்க என் பாயிண்ட்ல நெய்பர்ஹுட் இல்லை. சரியா? இது வந்து இதெல்லாம் நெய்பர்ஹுட் இல்லை. ஃபைனைட் இன்ஃபைனைட் செட்டு. சரியா? இது எல்லாமே நெய்பர்ஹுட் இல்லை. சரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம வாங்க. இதுல வந்து ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்க ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். இப்பதான் நம்ம ரிசல்ட் வரும். அதுல ஃபர்ஸ்ட் தேரம் சப்செட் ஆஃப் அன் ஓப்பன் செட் நீட் நாட் பி ஓப்பன். சரியா? சப்செட் ஆஃப் ஓப்பன் செட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா 2.1 2.7. சரியா? இது எதனுடைய சப்செட்டா இருக்கு? 2,3க்கு சப்செட்டா இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 2, 3, 2.1 எங்க இருக்கு? இங்க இருக்கு 2.1. இந்த இடத்துல 2.7. இதுக்கு க்ளோசர் போட்டாங்க. சரியா? நான் முன்னே சொன்ன க்ளோசர் வந்து நாட் ஓப்பன் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப 2,3 இது ஓப்பன். எவ்ரி ஓப்பன் இன்டர்வல் வந்து ஓப்பன். பட் இது வந்து என்னன்னா இது க்ளோஸ்டு. சரி, பட் இன்னும் க்ளோஸ்டு பத்தி உனக்கு நான் டீச் பண்ணல. பட் வந்து நம்ம என்னது, இது வந்து அதனுடைய சப்செட். இது சூப்பர் செட் ஓப்பனா இருக்கு, ஆனா சப்செட் வந்து நாட் ஓப்பன். சரியா? இது வந்து என்னன்னா நாட் ஓப்பன். ஓகே,
அதுதான் அந்த ரிசல்ட்டை சொல்லுது. சப்செட் ஆஃப் ஏ ஓப்பன் செட் நீட் நாட் பி ஓப்பன். ஓகே, சரி. செட் அண்ட் சப்செட் ஆஃப் அன் ஓப்பன் செட், அதாவது சூப்பர் செட் அண்ட் சப்செட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் செட் அண்ட் சப்செட் ஆஃப் அன் ஓப்பன் செட் நீட் நாட் பி ஓப்பன். அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் செட் வந்து ஓப்பனா இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த இடத்துல சூப்பர் செட் வந்து நாட் ஓப்பனா இருக்கு. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம்? ரெண்டாவது ரிசல்ட்டுக்கு 0,1. சரியா? இது எதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கு? -1,2க்கு கண்டெய்ன் ஆயிருக்கு. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 0, இங்க 1, இங்க 2 இருக்கும், இங்க -1 இருக்கும். சரியா? 0,1 வந்து ஓப்பனா இருக்கு. இது எதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கு? இதுக்குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கு. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓப்பன், இது நாட் ஓப்பன், இது ஓப்பன். ஓகே, சரியா? அதாவது நம்ம வந்து என்னது, சூப்பர் செட் வந்து நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. நோ சப்செட் ஆஃப் R dash except the empty set can be open in R square. ஓகே, எம்டி செட் தவிர R டேஷ்ல வந்து எந்த ஒரு சப்செட்டும் ஓப்பனா இருக்காது. ஆனா R ஸ்கொயர்ல ஓப்பனா இருக்கும். ஓகே, எம்டி செட் தவிர. சரியா? R டேஷ்ல நம்ம R டேஷ்னுடைய சப்செட்ல என்ன இருக்கு பாருங்க. N, Z, Q, Q டேஷ் இதெல்லாம் எதனுடைய சப்செட்? இதெல்லாமே நாட் ஓப்பன், இது ஓப்பன். ஓகே, இது வந்து 3வது பாயிண்ட்ல சொல்றாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா இன் ஆர் ஸ்கொயர்ல இது எல்லாமே ஓப்பன். சரியா? ஓப்பன் இன் ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்ன்றது நம்ம உள்ள வந்துருது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அதுல. சரியா? 2 டைமென்ஷன்ல போயிடுது. அஞ்சு முக்கள் ஆயிடுச்சு. அந்த ரிசல்ட் ஒன்று பார்த்துடலாம். முக்கியமான ரிசல்ட் 4 ரிசல்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் நீட் நாட் பி ஓப்பன். முக்கியமான ரிசல்ட்டுங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட்டா ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து ஓப்பன் இன்டர்வலுக்கான எக்ஸாம்பிள், நாட் ஓப்பனுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து 3 ரிசல்ட்டுக்கான எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்துடலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, அதுவும் பார்க்கலாம். சரியா? இதை நான் அழிச்சிடுறேன், அதை மட்டும் விட்டுடுறேன். இது யாருக்காவது இது ஏதாவது நீ வந்து நம்ம மெட்டீரியல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பனுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? அந்த எக்ஸாம்பிளே போதுங்க. சரியா? இப்ப ஏன்ற செட்டு உங்களுக்கு வந்து எனக்கு முன்னே கொடுத்தோமா, என்னன்னு எடுத்துக்கலாம்? -1, அதை கூட எடுத்துக்கலாம், -1,2. சரியா? அடுத்து பின்றது செட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,3. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சி என்ற செட்டு 4,5. இப்படி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்ப இதுவும் வந்து ஓப்பன், எவ்ரி ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஓப்பனா, இதுவும் வந்து ஓப்பன். ஓகே, இப்ப ஏ யூனியன் பி யூனியன் சி எல்லாத்தையும் யூனியன் பண்ணு. எல்லாத்தையும் நம்ம யூனியன் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது, ரெண்டுமே இருக்கு. இது எல்லாமே இது ஃபைனைட் யூனியன், இது யூனியன், இது யூனியன், இது யூனியன்னா நம்ம ரிசல்ட் என்ன சொல்லுது? ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், இது ஓப்பன். அவ்வளவுதான். ஓகே, ரிசல்ட் பிரகாரம் ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அவ்வளவுதான். அடுத்து 3வது பாயிண்ட், எல்லாத்தையும் யூனியன் பண்ணா -1க்கும் 5க்கும் இடையில தான் இருக்க போகுது. ஓகே, ஆனா என்னன்னா நம்மளுக்கு இது எல்லாமே 2, 3 எல்லாம் இது எதுவுமே இருக்கிறது இல்லை, இந்த என் பாயிண்ட் இருக்கிறது இல்லை. அதனால நம்ம வந்து அதுக்கு எதுக்குள்ள இருக்கு நம்ம சொல்லிட முடியாது.
அப்படி அப்படியே விட்டுற வேண்டிதான். சரியா? இது எதுவும் நம்ம இதுதான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து 2க்கு இடையிலே வந்து இன்ஃபைன் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. சரியா? கண்டினியூ 2 வந்து அந்த இன்டர்வல்குள்ள இல்லைல்ல அப்படின்ற போது நம்ம அது கண்டினியூட்டி அது ஓப்பன்ல இருக்கு. 2 வந்து ஓப்பன்ல இருக்கு. இல்ல போட்டுக்கலாம். இது 3 அப்படின்னு நினைச்சோன்னா கூட யூனியன் பண்ணா -1க்கும் 5 வந்துட்டு போட்டுக்கலாம். ரைட். சரியா? பட் அதெல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. அதுக்குள்ள இல்ல. அடுத்து இன்னொன்னு வந்து பாருங்க. நம்ம எக்ஸாம்பிள் வந்து IN -1/n, 1/n. நம்ம இதுல ஒண்ணு கொடுத்துருக்கேன் பாருங்க. மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் I1. n-க்கு பதிலா இங்க n எல்லாமே நேச்சுரல் நம்பருங்க. n எல்லாமே என்னது நேச்சுரல் நம்பர். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், n-க்கு 1ன்னு போடலாம். 1 போட்டோம்னா -1/1 -1, இங்க வந்து +1. n-க்கு வந்து 2ன்னு போடுங்க. -1/2, +1/2. இது ஓப்பனா தான் இருக்கு. n-க்கு வந்து 3 போடுங்க. -1/3, 1/3. இது ஓப்பன்ல தான் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுவும் ஓப்பன் செட். எவரி ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஓப்பன் செட். இதுவும் ஓப்பன், இதுவும் வந்து ஓப்பன். ஓகே. எல்லாமே ஓப்பனா இருக்கு. as n tends to infinity-ல as n tends to infinity-ல என்ன இருக்கு அதுவும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா n tends to infinity-ல அது லாஸ்டா வந்து நம்ம பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து 0. நம்மளுக்கு வந்து n tends to infinity-ல 1/infinity என்ன ஆகும் 0. ஓகே. 1/infinity நம்மளுக்கு வந்து 0ன்னு ஆயிடுது. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி கிடைக்குதுன்றது பாருங்க. ரெண்டு பார்க்கலாம். ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் n equal to 1 to infinity. ஓகே. இந்த இடத்துல வந்து யூனியன் பண்ணா உனக்கு லாஸ்டா வந்து என்ன இருக்குன்னா ஏதோ ஒன்று எது IN யூனியன் பண்ணா இது வந்து 1/2. ஓகே. இது 1/3. இது ஒரு இந்த மாதிரி போடலாமே. அப்பதான் உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் I1 வந்து என்ன இருக்கு -1க்கும் +1க்கும் பெருசா போடலாம். இங்க -1ன்னு போட்டுக்கோ, இங்க +1ன்னு போட்டுக்கோ. இப்படி போட்டுக்கலாமா புரியறதுக்காக? -1 +1. அடுத்து -1/2 ஒரு +1/2 இந்த இடத்துல. அடுத்து 1/3 -1/3 +1/3 அப்படின்னு இப்படி வருது எல்லாமே. எதை பார்த்து வருதுன்னா 0 வந்து நெருங்கிட்டு சென்டென்ஸ் இன்ஃபினிட்டில 0க்கு வருது. சரியா? இப்ப என்ன ஒரு விஷயம்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இதுக்குள்ள இது எல்லாத்தையும் யூனியன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் மைனஸ் இது வந்து I1, ரெண்டாவது இன்டர்வல் இது வந்து என்னது I2, மூணாவது இன்டர்வல் இது என்னது I3, இப்படி போயிட்டே இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல ஆர்பிட்ரரி கலெக்ஷன் யூனியன் பண்ணா உனக்கு எல்லாமே எதுக்குள்ள வந்துடுது -1,1க்குள்ள வந்துடுது. இங்க எல்லாமே எதுக்குள்ள வந்துடுது -1,1க்குள்ள வந்துடுது. அதனால ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்டிஸ் இது வந்து என்னது ஓப்பன். ஆனா அதுவே வந்து n equal to 1 to infinity IN. சரியா? இது வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது இது எல்லாம் எதுக்குள்ள போகுது, இந்த சைடும் வந்து 0 தான் வருது, இந்த சைடு 0, ரெண்டுமே 0ன்றதுனால 0ன்ற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்குது. இன்டர்செக்ஷன் காமனா பாரு, இந்த இது எல்லாத்துக்கும் காமன் 0 மட்டும் தான் இருக்கு. சரியா? யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்தணும். காமன்னா எல்லா இன்டர்வியூலயும் அது இருக்கணும். ஓகே. எல்லா இன்டர்வியூலயும் அது இருக்கும். எல்லா இன்டர்வியூலயும் இருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட் வந்து என்னது 0 தானே. சரியா? எல்லா இன்டர்வியூலுக்கும் காமனா இருக்கு 0. 0 வந்து சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட் 0 வந்து நாட் ஓப்பனுங்க. பட் இது வந்து என்னன்னா க்ளோஸ்டு. ஏன் க்ளோஸ்டுன்றது சொல்றேன், அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே. சிங்கிள்டன் செட் இஸ் க்ளோஸ்டு. ஓகே. இது ஒண்ணு பாத்துக்கலாம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது ஆர்பிட்ரரி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன்ன்றது என்ன, ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் வந்து நீட் நாட் பி ஓப்பன். ஓப்பனா இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் உனக்கு சொல்றேன், அது ஒண்ணு பாத்துக்கலாம். இது 19வது சீட்டா, 19வது சீட் எடுத்துக்கோங்க. சீட் நம்பர் 19.
அதுல நெஸ்டட் இன்டர்வல் தீர்த்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. ஏஎன் வந்து பாத்தீங்கன்னா 1/n, 2. சரியா, இது எடுத்துக்கோங்க 1/n, 2. இந்த ஒரு எக்ஸாம்பிளோட கிளாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் வந்துட்டு இன்னும் நிறைய எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 5:44. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் எல்லாரும் புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கு? ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின் எப்படி இருந்தாலும் கேட்பாங்க. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா ரிசல்ட்டே வந்து கேட்டுறாங்க. இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து மெமரி பண்ணா மட்டும் போதாது, அதை வந்து அப்ளை பண்ண தெரியணும். ஓகே, அப்ளை பண்ண தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு, இதுல வந்து நம்ம மெட்டீரியல் கொஞ்சம் தப்பா இருக்கும். சரியா, இந்த ஏதோ மெட்டீரியல் தப்பா இருக்கும், கொஞ்சம் நீங்க மாத்திக்கோங்க என்ன. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து A1 போடுங்க, Nக்கு 1 போட்டா இதெல்லாம் N எல்லாமே நேச்சுரல் நம்பர் தாங்க. எல்லாமே Nஸுக்கு வந்து 1, 2, 3 தான் போட போறோம். 1, 2 வந்துருது. A2 என்னங்க வரும்? 1/2, வந்துருது. A3 1/3, வந்துருது. இப்ப இது எவரி ஓப்பன் இன்டர்வல் ஓப்பனா? இது ஓப்பன், இது ஓப்பன், இது ஓப்பன். ஓகே, as entrance to infinity, as entrance to infinity-ல சேம் இதே மாதிரி பாருங்க, 2 சைடு ஆல்ரெடி ஓப்பனா இருக்கு. ஓகே, 2 சைடு அப்படியே இது டிகிரிஸ் ஆயிட்டு குறைஞ்சிட்டு வருது. அப்படின்னா சென்டென்ஸ் இன்ஃபினிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1/n tends to 0. சென்டென்ஸ் இன்ஃபினிட்டில 1 வந்து என்னது 0 நெருங்கிட்டு இருக்கும். ஓகே, அப்ப இது வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்றது பாருங்க. 2 விதமா நம்ம போடணும். இப்ப இதுக்கு கூட நம்ம டயக்ராம் வந்து இப்படி போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து 1, 2. சரியா, ரெண்டாவது வந்து 1/2, அடுத்து 1/2 இங்க இருக்கு, விடுங்க, 1 இங்க போடுங்க, அடுத்து 1/2, அடுத்து 1/3, அப்படியே வந்து 0 நோக்கி போயிட்டு இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இங்க இருக்கு, இந்த இன்டர்வல். அடுத்து வந்து என்னது இந்த இன்டர்வல் வருது, அடுத்து இது, அடுத்து அப்படியே வருது, அடுத்து இங்க வந்து நிக்குது. சரி, சென்டென்ஸ் இன்ஃபினிட்டி. அப்ப இது என்ன பண்றோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் I1, ரெண்டாவது இன்டர்வல் I2, இங்க வந்து I3, இந்த மாதிரி நிறைய A1, A2, A3 வருது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இது A1, இது A2, இது A3 அப்படியே வருது. இப்ப அந்த இடத்துல யூனியன், ஆர்பிட்ரரி கலெக்ஷன். சரியா, இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணா எதுக்குன்னு வந்துடும்? 0,2 இது வந்துடும். எல்லாத்தையும் வந்து யூனியன் பண்ணா 0,2 வந்துடும். ஓகே, இங்க எல்லாத்தையும் யூனியன் பண்ணா 0க்கும் 2க்கு இடையில எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணா 0,2 வந்துடும். இது வந்து என்னது? ஓப்பன். சரியா, ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அடுத்து இன்டர்செக்ஷன் பண்றேன். இன்டர்செக்ஷன் எல்லா இன்டர்வலுக்கு காமன். இது இந்த இன்டர்வலுக்கும் இங்க இருக்கிற எல்லா இன்டர்வலுக்கும் காமன் வந்து முன்னாடி இருக்கிற ஒண்ணுதான். அப்ப அந்த உள்ள வந்து 1 இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம n = 1 போது உள்ள 1 வந்துருது. 1 வந்து க்ளோஸ்டு, 2 வந்து ஓப்பன். இப்படி வரும். இது நம்ம மெட்டீரியல கொடுத்துருக்க மாட்டோம். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல் கொஞ்சம் தப்பா இருக்கும், இதை கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. யூனியன் பண்ணா ஓப்பனு, இது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓப்பன், நாட் ஓப்பன். சரியா, இன்டர்செக்ஷன் வந்து நாட் ஓப்பன். நான் இன்டர்செக்ஷன் வந்து இது கொடுத்துருப்பேன், மாத்திக்கோங்க அந்த இடத்துல. ஓகே, நம்ம மெட்டீரியல்ல இது வந்து மாத்திக்கோங்க, மறக்காம மாத்திக்கோங்க. இது பாட்டம்ல வந்து பேஜ் நம்பர் 37. நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணா உங்களுக்கு என்ன வருதுன்னா, க்ளோஸ் இன்டர்வல் 1, ஓப்பன் இன்டர்வல் 2. யூனியன் பண்ணாதான் வந்து என்னன்னா, நம்ம எல்லா இன்டர்வல் யூனியன் பண்ண என்ன வருது? 0,2. ஓகே, 0,2 வருது. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? சூப்பர். இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு கீழே வந்து இன்னும் இருக்கு, அதை க்ளோஸ் நடிச்சிட்டு பின்னாடி உங்களுக்கு அதெல்லாம் அந்த எக்ஸாம்பிள் போடலாம். சரியா, ஓப்பன் வந்து இந்த 4 ரிசல்ட்டுக்குமே ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன்,
ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் நீட் நாட் ஓப்பன். ஃபைனைட்னா ஓகே, ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் செட்ஸ் இருக்கும். ஆர்பிட்ரரினா இன்ஃபைனைட் கலெக்ஷன். ஓகே, ஆர்பிட்ரரினாவே இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்கும், இன்ஃபைனைட் கலெக்ஷன் இருக்கும். இதுல நிறைய இருக்கு. ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதுல இன்டர்செக்ஷனும் கொடுத்துருக்கேன், யூனியனும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியா வந்து ஓப்பன் செட்டை பத்தி அழகா உங்களுக்கு புரியும். சரியா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா க்ளோஸ்டு, அதரன் பாயிண்ட் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பிரேக் எடுத்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 7 ஏழைகளுக்கு வாங்க. அழகா க்ளோஸ்டு இதெல்லாம் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு அதை சொல்றேன். சரியா? அது நம்மளுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா